எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். பாய்ஸ் டீம் தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வின் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இது அவங்க வின் பண்ணனால செகண்ட் அவங்க வின் பண்ணிட்டாலே பாய்ஸ் வந்து வின் பண்ண மாதிரி ஆகிடும். ஏன்னா மொத்தம் 3 வைப்பாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 2லேயுமே வந்து பாய்ஸ் டீம் வின் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. வின் பண்ணி அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை சிவகுமாருக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ சிவகுமாருக்கு கொடுக்கறதுனால இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே ஆனந்தியும் சாச்சனாவோ இல்லைன்னா தர்ஷிகாவோ 2 பேரும் டேஞ்சர் ஜோனுக்கு வந்துடுவாங்க. ஆர்ஜே ஆனந்தி கண்டிப்பாக டேஞ்சர் ஜோனில் இருக்கிறாங்க. இப்போ தர்ஷிகாவோ இல்லைன்னா சாச்சனாவோ வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன் கேஸ் ஆஃப் டபுள் எலிமினேஷன். ஸோ டபுள் எலிமினேஷன் வச்சால் கண்டிப்பாக அவங்க 2 பேர் போயிடுவாங்க. சாச்சனாக்கு இந்த வாட்டி ஓட்ஸ் குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா வந்து மகாராணி ரோல் கூட கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக அவங்க கொஞ்சம் அராஜகத்தை வெளிப்படுத்துவாங்கங்கிறது பிக் பாஸுக்கு நல்லாவே தெரியும். அராஜகத்தை வெளிப்படுத்தும் போது அது கண்டிப்பாக சாச்சனாவோட ஓட்ஸை வந்து கம்மி பண்ணும். அதனால சாச்சனா இந்த வாரம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டபுள் எலிமினேஷன் இருந்தால் தான். டபுள் எலிமினேஷன் இல்லாமல் சிங்கிள் எலிமினேஷனாக இருந்தால் கண்டிப்பாக ஆனந்தி வெளியே போயிடுவாங்க. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னால நிறைய வந்து எலிஜிபிள் கண்டஸ்டன்ஸை வெளியே போக வேண்டிய வாய்ப்பு வர மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் எத்தனையோ பேர் உள்ளே இருந்திருப்பாங்களோ எனக்குன்னு தோணுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க.